Hello friends, வணக்கம் and welcome to Sanjay Amma சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சஞ்சய்? என்ன சமையல் பண்ண போறோம்? பிரியாணி. என்ன பிரியாணி பண்ண போறோம்? லெக் பீஸ் பிரியாணி. லெக் பீஸ் பிரியாணியா? சிக்கன் பிரியாணியா? இப்படி சாப்பிடுவாங்களா? சரி சரி. நாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 வெங்காயம், அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பிராண்டு பிரியாணி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். கோஹினூர் பிரியாணி அரிசி இது. கோஹினூர் பிராண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் வந்து உடையாது, குலையாது. அப்புறமா இது வந்து ஹைதராபாத் பிரியாணி மசாலா. இந்த பிராண்டு கோஹினூர் பிராண்டு தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சுருக்கேன். அதனால் இதை தான் வச்சு நான் செய்ய போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும். அதே மாதிரி சிக்கன் வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 4 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கழுவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய், அப்புறம் முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 150 ml அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியை வந்து நம்ம இப்போ வேக போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம நார்மலாக வந்து சாப்பாடு வடிப்போம் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச பிரியாணி அரிசியை போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். 3/4 வாசி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது கூட ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 7-8 ஏலக்காய், அப்புறமா வந்து ஒரு 1/2 கிராம்பு இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்து புதினா இலை சேர்த்துட்டு, அரிசி வந்து ஒரு 75% வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சிடலாம் அடுப்பில். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வந்து வேக விட்டுடலாம். சாதம் வந்து ஒரு 75% வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு 2 போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா இதை வந்து வதக்க போகிறோம். கூடவே நான் ஒரு 4 முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த வெங்காயம் வந்து முருகலாக வரணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 வாசி வந்து நான் ஒரு ஓரமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன், கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா குழையணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சில பேர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் காரத்துக்காக நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறமா வந்து சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, வத்தப்பொடி இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாய் பொடி, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மசாலா கூட பரட்டிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் வந்து நம்ம நல்லா பரட்டி விட்டுலாம். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த தயிர் அப்புறம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலையே இது வந்து நல்லா வெந்துடும். அதனால் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. நான் வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து நான் காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்க்கலை, இது கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வந்து புதினா இலைகளையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறது வந்து சிம்மில் தான் வேக வைக்கணும். பாருங்கள், இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வேக வச்சுருந்தேன். அது நல்லா வெந்துருச்சு, 3/4% வெந்துருச்சு. அடுப்பை வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வைக்கக்கூடாது. நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்து
சேர்க்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறணும். இப்போ வெந்துருச்சு. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து ஏதாவது வேஸ்ட்டான தோசைக்கல் பாத்திரம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சுட்டு நான் வந்து அந்த சிக்கன் கறி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சமாக சாதம், அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலை கொத்தமல்லிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயராக பண்ணிவிட்டு கடைசியாக நெய் இருக்கு இல்லையா, அதை நல்லா மேலே ஊற்றிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தம் போட போகிறோம். நான் வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்க்கலை. ஏன் அப்படின்னா நான் வந்து சேர்த்த மசாலாலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தாங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 அளவு சிக்கனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே தான் நம்ம வேக வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், நம்மளோட சாதம் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மெதுவாக நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த மசாலாவை லைட்டாக பரட்டி விட்டுடலாம். இது வந்து 1-2 அந்த ஒயிட் கலர் சாதம் வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து கடைசியாக நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே ஊற்றி விடுவாங்க. இல்லைனா குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதையும் வந்து பாலில் ஊற வச்சு அதையும் ஊற்றலாம். எனக்கு கலர் பொடி சேர்க்க விருப்பம் இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கலை. அவ்வளோதான். இதை நல்லா இப்போ வந்து கிண்டி விட்டுடலாம். இப்படி உங்களுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சிக்கன் கறி, அப்புறமா வந்து வேக வச்ச சாதம், அப்புறம் சிக்கன் கறி, அப்படி கூட நீங்கள் தம் போடலாம். சூப்பராக இருக்கும். சரி, இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? சரி. டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. அம்மா செஞ்சது உண்மையே சொல்லணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கா? இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக பிரியாணி சாப்பிட்றத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதில் வந்து இந்த நெய், அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட வாசனை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்ல முருகலாக வதக்கி போட்டோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு ஹாலில் உட்காந்து நல்லா தரையில் பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.